அதிகாலை பொழுதில் கண்கொள்ளா காட்சியும் பறவைகளின் சத்தமும் காதுகளுக்கு இனிமையை கொடுத்து வந்தன. இந்த காட்சிகள் அனைத்தும் வாழ்நாள் முழுக்க இருக்க வேண்டும் என ஏங்கி நின்ற மக்களுக்கு இடியை இறக்கியது தேயிலை தோட்ட நிர்வாகம். இனிவரும் நாட்களை மாஞ்சோலையில் கழித்துவிட நினைத்த மக்களுக்கு இந்த செய்தி பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. மாஞ்சோலை தோட்டங்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு 7 நாட்கள் கெடு கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பவம் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மாஞ்சோலை, காக்காச்சி, ஊத்து, நாலுமுக்கு, குதிரைவெட்டி ஆகிய பகுதிகளில் தேயிலை பயிரிட்டு உற்பத்தி செய்வதற்காக பாம்பே பர்மா டிரேடிங் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனம் சிங்கம்பட்டி ஜமீனிடமிருந்து அந்த நிலத்தை 99 ஆண்டுகள் குத்தகைக்கு எடுத்தது. கடந்த 1929ஆம் ஆண்டு தேயிலை தோட்டம் மற்றும் தொழிற்சாலைகளை நிறுவி நடத்தி வந்தது. இந்நிலையில் நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் சிங்கம்பட்டி ஜமீனுக்கு சொந்தமான வனப்பகுதிகளை அரசு தன்வசமாக்கிக் கொண்டது. இதையடுத்து அரசு புதிதாக நிர்ணயித்த குத்தகை பணத்தை கட்ட தேயிலை தோட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியது. அதற்கு மறுப்பு தெரிவித்த தேயிலை தோட்ட நிர்வாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்றம் அரசுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியது. இதையடுத்து 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இடத்தை காலி செய்து தருவதாக கூறிய தேயிலை தோட்ட நிர்வாகம் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு மற்றும் கருணை தொகை பெற்று வெளியேற நோட்டீஸ் அனுப்பியது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து பெரும்பாலான தொழிலாளர்கள் விருப்ப ஓய்வு மற்றும் கருணை தொகையை பெற்றுக்கொண்டும் வெவ்வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்தனர். இதில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் 2028ஆம் ஆண்டு வரை குடியிருப்புகளை காலி செய்ய முடியாது என்றும் நிரந்தரமாக அந்த பகுதியில் குடியிருக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியும் வந்தனர். அவர்களுக்கு ஆதரவாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி மற்றும் பல்வேறு இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அங்கு குடியிருப்பவர்களுக்கு அடிப்படை வசதிகள் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கிருஷ்ணசாமி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் தற்போது தோட்ட பகுதியில் குடியிருப்பவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் 2 வாரங்களில் அது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. இதையடுத்து செவ்வாய்க்கிழமை அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் தேயிலை தோட்டங்களுக்கு நேரில் சென்று தொழிலாளர்களின் தேவைகள் குறித்து விசாரித்தார். இந்நிலையில் நேற்று காலை தேயிலை தோட்டங்களில் குடியிருப்பவர்களின் வீடுகளில் பாம்பே பர்மா டிரேடிங் கார்ப்பரேஷன் சார்பில் குடியிருப்புகளை 7 நாட்களில் காலி செய்து தர வேண்டும் என நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி அங்கு வசிக்கும் தொழிலாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் அந்த நோட்டீஸில் தேயிலை தோட்ட பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகள், பங்களாக்கள், பணியாளர் குடியிருப்புகள், தொழிலாளர் குடியிருப்புகள் மற்றும் பிற கட்டடங்கள் அடங்கிய நிலங்களை 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க முடியவில்லை. தற்போது உடனடியாக அந்த பகுதிகளை ஒப்படைக்கும் பணியினை தேயிலை தோட்ட நிர்வாகம் மேற்கொண்டிருப்பதாகவும், தோட்ட வளாகத்தில் வசித்து வரும் பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அங்குள்ள கட்டடங்களில் வைத்திருக்கும் உடைமைகளை இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட 7 நாட்களுக்குள் அகற்றி காலி செய்து கொடுக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு உயர் நீதிமன்றம் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க உத்தரவிட்டிருக்கும் நிலையில் தேயிலை தோட்ட நிர்வாகம் 7 நாட்களுக்குள் காலி செய்ய கோரி நோட்டீஸ் ஒட்டியுள்ள சம்பவம் அதிர்ச்சியும் ஏமாற்றத்தையும் அளித்திருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள்.